12th சான்றோர் சித்திரம்ல அடுத்ததா யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருடைய காலம் என்னன்னு பார்த்தோன்னா 1879 இருந்து 1959 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 1879 இருந்து 1959 வரைக்கும். இவர் பற்றி பார்க்கணுன்னா, ஒரு முறை எட்டயபுரம் அரண்மனைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு புலவர் வந்திருந்தார். இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு புலவர் வந்திருந்தார். அரண்மனை அவையில் நடந்த புலவர் கூட்டத்தில் ஈற்றடி ஒன்றை கொடுத்து பாடல் ஒன்றை ஏற்றி தருமாறு வேண்டினார். அக்கூட்டத்திற்கு 2 நண்பர்கள் சென்றிருந்தனர். பலரும் பாடல் இயற்றி கொடுக்க அனைத்து பாடல்களில் நண்பர்கள் இருவரின் பாடல்களை சிறந்ததென தேர்ந்தெடுத்த அப்புலவர் இருவருக்கும் பாரதி என்ற பட்டத்தையும் வழங்கி சிறப்பித்தார். அவ்விருவரில் ஒருவர் சுப்பிரமணிய பாரதியார், மற்றொருவர் சோமசுந்தர பாரதியார். பாரதியாருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் கொடுத்த மாதிரி இன்னொருத்தருக்கு பாரதி என்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார். இவர் யார் அப்படின்னா ஒரு சிறந்த பேச்சாளர், சமூக சீர்திருத்தவாதி, விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு. இலக்கிய ஆய்வாளர் என பன்முக ஆளுமை கொண்ட நாவலர் சோமசுந்தர பாரதியார் சிறந்த வழக்கறிஞராகவும் திகழ்ந்தார். சோமசுந்தர பாரதியார் இவருடைய பணி என்னன்னா சிறந்த வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேச்சாளர், சமூக சீர்திருத்தவாதி, விடுதலை போராட்ட வீரர், இலக்கிய ஆய்வாளர். வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு வஉசியின் அழைப்பை ஏற்று, சுதேசி கம்பெனி வச்சிருப்பாருல வஉசி, அப்போ அவருடைய அழைப்பை ஏற்று ரூபாய் 100 சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றார். சுதேசி கப்பல் நிர்வாகத்தோட நிர்வாக பொறுப்பை ஏற்றது யார் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார். என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3வதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வஉசி பெருமிதத்துடன் இவரை குறிப்பிடுவார். வஉசி என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு ஒரு தமிழ் கப்பலும் இருக்கு அப்படின்னு யார் சொல்வார் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார் அவங்கள தான். இவர் தமிழ் இலக்கண இலக்கிய ஆய்வுகளில் ஈடுபட்டவர். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியுள்ளார். சோமசுந்தர பாரதி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியிருக்காரு. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னின்று செயலாற்றியவர். இந்தி எதிர்ப்பு போராட்டமும் பண்ணியிருக்காரு. தசரதன் குறையும் கைகேயி நிறையும், தசரதன் குறையும் கைகேயி நிறையும், திருவள்ளுவர், சேரர் தாயமுறை, தமிழும் தமிழரும் முதலிய பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். தசரதன் குறையும் கைகேயி நிறையும், திருவள்ளுவர், சேரர் தாயமுறை, தமிழும் தமிழரும் முதலிய பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். தொல்காப்பிய பொருளதிகார அகத்திணையியல், புறத்திணையியல், மெய்ப்பாட்டியல் ஆகியவற்றிற்கு உரை எழுதியுள்ளார். தொல்காப்பிய பொருளதிகார அகத்திணையியல், புறத்திணையியல், மெய்ப்பாட்டியல் ஆகியவற்றிற்கு உரை எழுதியுள்ளார். இவர் சமூக சீர்திருத்தங்களில் ஈடுபாடு கொண்டு சடங்குகள் இல்லாத திருமண விழாக்களை முன்னின்று நடத்தினார். சடங்குகள் எதுவும் இல்லாத திருமண விழாக்களை முன்னின்று நடத்தினார். வஉசி, சுப்பிரமணிய சிவா ஆகியோரின் மீதான வழக்குகளில் அவர்களுக்காக இவர் வாதாடியது குறிப்பிடத்தக்கது. வஉசி, சுப்பிரமணிய சிவா ஆகியோர்கள் மீதான வழக்குகளில் அவங்களுக்காக இவர் வாதாடியிருக்காரு. இப்போ அவரை பற்றி என்ன பார்த்துருக்கணும் அப்படின்னா, பாரதியாருக்கு கொடுத்த மாதிரி சோமசுந்தர பாரதி அவங்களுக்கும் பாரதி அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. இவர் யாருன்னா பேச்சாளர், சமூக சீர்திருத்தவாதி, விடுதலை போராட்ட வீரர், இலக்கிய ஆய்வாளர் மற்றும் சிறந்த வழக்கறிஞர். அதுக்கப்புறமா வஉசியோட அழைப்பை ஏற்று சுதேசி கப்பல் நிறுவனத்தோட நிர்வாக பொறுப்பை ஏற்றிருக்காரு. எவ்வளோ? ₹100 சம்பளத்துக்குள்ள. அப்புறம் என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3வது ஒரு தமிழ் கப்பலும் இருக்குது அப்படின்னு வஉசி சோமசுந்தர பாரதியார் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இலக்கண இலக்கிய ஆய்வில் ஈடுபட்டிருக்காரு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட தமிழ் துறை தலைவராக இருந்திருக்காரு. இந்திய எதிர்ப்பு போராட்டமும் பண்ணியிருக்காரு. தசரதன் குறையும் கைகேயி நிறையும், திருவள்ளுவர், சேரர் தாயமுறை, தமிழும் தமிழரும் முதலிய பல நூல்கள் இயற்றியிருக்காரு. தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் அகத்திணையியல், புறத்திணையியல், மெய்ப்பாட்டியலுக்கு உரை எழுதியிருக்காரு. சமூக சீர்திருத்தங்கள் ஈடுபாடு கொண்டதோடு சடங்கு இல்லாத திருமண விழாக்களையும் நடத்தியிருக்காரு. வஉசி, சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக்குகளுக்காக வாதாடியிருக்காரு. இப்போ இவரை பற்றி பொருந்தாதது எது, இவரை பற்றி சரியான கூற்று என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். எல்லாமே முக்கியமானதாக இருக்குது. அதுக்கப்புறமா இவரை பற்றி இவரோட தீந்தமிழுக்கு ஒரு சான்றுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா, கட்டளை அல்லது நல்ல தமிழ் நடைக்கு எளிய பொருள் விளக்கும் தெளிவு இன்றியமையாதது. இயல் வழக்கில்லா அருஞ்சொற்களும் பொருள் பல குறித்து மருள வைக்கும் பொது சொற்களும் விரைவும் நடையை செய்யும் வழக்கில் ஒருவும் விரும்பார். எளிமையும் தெளிவும் எழுத்திலும் பேச்சும் எம்மொழி நடைக்கும் இனிமையும் எழிலும் என்றும் உதவும் என்பது எல்லாருக்கும் உடன்பாடு. இது நாவலர் சோமசுந்தர பாரதியாரின் நூல் தொகுதி நற்றமிழ் என்னும் கட்டுரையிலிருந்து எடுத்திருக்காங்க. நற்றமிழ் என்னும் கட்டுரை யார் அப்படின்னா சோமசுந்தர பாரதி அவங்க தான். தேங்க்யூ.